ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு நாமத்தினால் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் யூடியூப்களை இணைந்து கொள்ள யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் என்னோடு உங்களோடு இருந்து கரம் பிடித்து நடத்துகிற நல்ல தெய்வத்தை நானும் நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, எங்களோட வாழ்க்கையிலே அடிமைத்தனங்கள், அடிமைத்தனத்தினுடைய ஜீவியங்கள், அடிமைகளாக அல்லது முன்னால் ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டலாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபோது கர்த்தர் அவருடைய அடிமைத்தனத்தின் நுகங்களை உடைத்து அவர்களை வெளியிலே கொண்டு வந்து அவர்களை ஆசிர்வதித்து தலை நிமிர பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. சில நேர வாழ்க்கையில் நாம் பல வழிகளிலே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வறுமைகளாலே நாங்கள் தலை குனிகிறோம், வியாதியினாலே தலை குனிகிறோம், எதுவானால் எங்களுடைய சூழ்நிலைகளிலே தலை குனிகிறோம், சமுதாயங்களை தலைகுனிய பண்ணுகிறது. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அடிமைத்தனத்தினுடைய ஆவி அல்லது அடிமைத்தனத்தின் எண்ணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனாலே நாங்கள் தலை நிமிர முடியாதபடி நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எதை தான் பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் ஒரு வசனம், அழகான ஒரு வார்த்தை இருக்குது. லேவியானும் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது: நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் அவர்களை தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமீன். வசனம் சொல்லுது, நாங்கள் அடிமைகளாக இருந்த காலங்களிலே எங்களை ஆண்டவர் வெளியிலே கொண்டு வந்து நம்மை நடத்தி நாங்கள் தலை குனிந்த இடங்களிலே தலை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் வறுமையினும் அடிமைத்தனத்தினால் தலை குனிந்தவர்களாக இருக்கலாம், வியாதியின் அடிமைத்தனத்தினால் தலை குனிந்தவர்களாக இருக்கலாம், எதுபோனால் உங்களுடைய கடன் தொல்லைகளின் அடிமைத்தனத்தினால் தலை குனிந்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஒரு படிக்காதவர்களாக இருந்து சமுதாயம் எங்களை தலைகுனிய பண்ணி இருக்கலாம். ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வருகிற போது ஆண்டவர் எங்களை வெளியில் கொண்டு வருகிற போது எங்கள் நுகங்களை உடைக்கிறார், நுகத்தடிகளை முறிக்கிறார். எது எங்களுடைய வாழ்க்கையிலே பாரமாய் நம்மை அழித்து கொண்டு இருக்கிறதோ, எது நம்மை அழித்து போட தீவிரம் பண்ணுகிறதோ, எந்த காரியம் உடைத்து போட நினைக்கிறதோ அந்த நுகங்களை கர்த்தர் உடைத்து தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு வேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும், ஒருவேளை யாராவது உங்களை தலை குனிய பண்ணியிருக்கலாம், நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சோர்வுகளை, பலவீனமான வார்த்தைகளை போட்டு இருக்கலாம், அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில தலை நிமிர பண்ணாதபடி ஒருவேளை அவமானமாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியில் கொண்டு வந்திருக்கிறார், நுகங்களை முறித்திருக்கிறார், கட்டுக்களை அறுத்திருக்கிறார். இனி தலை நிமிர்ந்து நடக்க பண்ண தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் தலை குனிந்த இடங்களிலே தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். ஞானிகளுக்கு ஒப்பான ஞானத்தை தேவன் தருவார். உங்களோட ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்குற தேவன் என் வாழ்க்கையிலும் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கலங்காதீங்க. மனுஷன் எங்களை விழுத்த நினைக்கலாம், தேவன் தன் பிள்ளைகளை உயர்த்தி கொண்டே போவார். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நாம் துதிக்க 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 கர்த்தர் எங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தலை குனிந்து இருக்கலாம், அவர்களை தனி குளிய பண்ணியிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்லார், நான் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். ஏனென்றால் கர்த்தரை ஒவ்வொரு கட்டங்களிலும் எங்களை ஒவ்வொரு சூழ்நிலையில வெளியில் கொண்டு வந்து விடுதலையாக்கி ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்தின தேவன் இன்றை முதல் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஒருவேளை வறுமையினால் தலை குனிந்திருக்கிறீர்களா, கடனால் தலை குனிந்திருக்கிறீர்களா, அல்லது வியாதியினால் தலை குனிந்திருக்கிறீர்களா, ஒருவேளை படிப்பில் தலை குனிந்திருக்கிறா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவன் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். முடியாததை முடிக்க பண்ணுகிற தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இல்லாதது இருக்கிறவர்கள் அழைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்து இந்த சத்தம் உங்களுடைய செவிகளில் விழுகிற போது நீங்கள் தலை நிமிர்ந்து நடந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த கதை உதவி செய்வார். பிரியமானவர்களே, என்னோடு சேர்ந்து தேவனை நோக்கி பாருங்கள். அவர் சொல்லுங்க, ஆண்டவர் நான் தலை குனிந்த இடத்துல, ஆண்டவர் எங்கெல்லாம் நான் அவமானப்பட்ட இடத்துல என் தலை நிமிர்ந்து நடக்க எனக்கு உதவி செய்யும் கேளுங்கள். கேட்கும்போது கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். என்னோடு சேர்ந்து தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட ஒரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வறுமையினால் தலை குனிந்து இருக்கலாம், கடனால் தலை குனிந்து இருக்கலாம், வியாதியினால் தலை குனிந்து இருக்கலாம், ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே போராட்டத்தால் தலை குனிந்து இருக்கலாம், சுற்றி இருக்கிற ஜனங்கள் தலை குனிய பண்ணி இருக்கலாம். அப்பா, அந்த ஜனங்கள் ஆண்டவரே சத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் வெளியில கொண்டு வந்து ஆண்டு எகிப்தின் அடிமைத்தனத்தின் வெளியில கொண்டு வந்து நுகங்களை உடைத்து தலை நிமிர்ந்து நடக்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. எங்கெல்லாம் அவமானப்பட்டோமோ, எங்கெல்லாம் தலை குனிந்தோமோ அந்த இடங்களை கர்த்தர் தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கிற யாராக இருந்தாலும், ஆண்டு ஊழியர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், அந்நியர்களாக இருக்கலாம், ஆண்டவர்களை தலை குனிந்த இடங்களிலே தலை நிமிர்ந்து நடக்க பண்ணி ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவர்களே, கர்த்தரது நாட்களிலே உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கர்த்தரை நம்புங்கள், பிழைப்பீர்கள். God bless you.